கொங்கு நாட்டு பக்கம் செய்யற வேர்க்கடலை துவையல் எப்படி செய்யறாங்கன்னு பார்க்கலாமா? ஜீரகம் ஒரு 1/2 ஸ்பூன், கொத்தமல்லி 1 ஸ்பூன், காரத்துக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய், ஒரு பச்சை மிளகாய், ஒரு 10 பல்லு பூண்டு, ஒரு தக்காளி 8ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 10 15 வெங்காயம், சின்ன வெங்காயம் தான், கொஞ்சம் புளி, ஒரு லெமன் சைஸ்க்கும் கம்மியா புளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவுக்கு நிலக்கடலை. இவ்வளவுதான். வறுத்த நிலக்கடலை தோல் எடுத்தது. இப்போ எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். எண்ணெய் நல்லா காய விட்டு ஜீரகம் கொத்தமல்லியை போட்டுக்கலாம். இது கொஞ்சம் வறுபடட்டும். ஜீரகமும் கொத்தமல்லியும் கொஞ்சம் சேவந்துடும். காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், பூண்டு போட்டு முதல்ல சேர்த்து வதக்கிக்கலாம். கொஞ்சம் லேசா வதங்கினதும் சின்ன வெங்காயம் சேர்த்து வதக்குவோம். அப்படியே முழுசாவே சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். வதங்கினதும் ஒரு தக்காளி 8ஆ கட் பண்ணி வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துட்டு புளியும் சேர்த்துக்குவோம், கருவேப்பிலையும் சேர்த்துக்குவோம், கொத்தமல்லி மட்டும் கடைசியில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ரொம்ப வதங்கணுங்கிற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு லேசாக வாட்டமானாலே போதும். கொஞ்சம் பிறந்ததுக்கு அப்புறம் நிலக்கல்லையும் சேர்த்து இது கூட ஒரு பெரட்டி விட்டு இறக்கி விட்டு சேர்த்து கொஞ்சம் ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் பிறந்ததப்ப அரைச்சி எடுத்தோம்னா சூப்பரான டேஸ்டியான வேர்க்கடலை துவையல் ரெடி. சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்கு சேர்த்துக்கலாம், தயிர் சாதத்துக்கு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ராகி களிக்கு செம்ம காம்பினேஷன் இந்த நிலக்கடலை துவையல். இட்லி தோசைக்கும் சேர்த்துக்கலாம். ஆனா எங்க ஊர் பக்கம் இட்லி தோசைக்கு வேற மாதிரி அரைக்கும். இது சாதத்துக்கு, களிக்கு, இந்த மாதிரி ஐட்டத்துக்கு தான் நல்லா இருக்கும். பணியாரத்துக்கும் செம்ம காம்பினேஷனா இருக்கும். இது கூட கொத்தமல்லியும் சேர்த்து அடுப்பை நிறுத்திடுவோம். ஆற விட்டு அரைக்கணும். இங்க பாருங்க, இந்த போல ஒரு 90% அரைகிற மாதிரி அரைச்சிட வேண்டியதுதான். சூப்பரான டேஸ்டியான சாப்பாட்டுக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு, கலந்து சாப்பிட்றதுக்கு, தயிர் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, பணியாரத்துக்கு எல்லாத்துக்கும் தோதான ஒரு நிலக்கடலை சட்னி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.